வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு இளைஞர் அஜித் அவர்கள் அடித்து கொல்லப்பட்டது தெரியும். அது அப்படியே கொஞ்சம் லேசாக மறைஞ்சு வெவ்வேறு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு சம்பவம். அஜித் அவர்களுடைய சகோதரர் அவர் இப்போ மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காரு. காவல்துறையினர் அன்னைக்கு அடித்தாங்க அவரை, அதுதான் காரணம்னு அவங்க அம்மா இப்போ பேசுகிறது பெரிய அளவுக்கு வாத பொருளாக இருக்குது. ஏற்கனவே ஒரு உயிர் போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இளைஞர் இந்த அவங்க தம்பியையும் அன்றைக்கி போலீஸ் தாக்குறாங்க அப்படிங்கிற சம்பவங்கள் அரசல் புரசலாக வந்தாலும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவுடனே மறுபடியும் இந்த இந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் இருக்கிற நேரத்தில் மறுபடியும் இது மக்கள்கிட்ட ஒரு அட்டென்ஷனாக பேசும் பொருளாக இருக்குது. இது திராவிட மாடலுக்கு ஒரு பக்கம் ஓரணியில் தமிழகம், நாங்கள் அந்த சாதனை பண்ணிகிட்ருக்கோம் இந்த சாதனை பண்ணிகிட்ருக்கோன்னு உடன்பிறப்புகள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே என்னங்க எப்போ பார்த்தாலும் திமுகவை திட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? திராவிட மாடல் அரசு மக்களை வாழ வச்சா பரவாயில்ல, இல்லை இதற்கு முன்பு ஆண்ட கவர்மெண்ட்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அதே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. வரக்கூடிய தகவல் என்ன? நிகிதா அவர்களுடைய பரபரப்பு பேட்டி பேப்பரெல்லாம் பாருங்களேன். நிகிதா அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை. ஏற்கனவே அவங்க மோசடி பண்ணியிருக்காங்கன்னு இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் ஆட்சியில் ஏன் நடக்கலை? கேட்டால் அவர் அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்டவங்க, பிஜேபிக்காரங்க அப்படின்னு சொல்லி திமுககாரங்க, இல்லை திமுககாரங்க, திமுக பேர் சொல்லி உதயநிதி தெரியும் ஸ்டாலினை தெரியும்னு சொல்லி தான் ஏகப்பட்ட பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மக்களுக்கு விடிவு காலம் பிறந்த பாடல ஏமாந்தவங்களாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி அந்த அஜித் அவருடைய சகோதரர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக இன்றைக்கி திராவிட மாடலுக்கு ஒரு சிக்கல் தான். இந்த விஷயம் மறுபடியும் ரீகால் செய்யப்படும். திமுக எப்படின்னா இப்போ மக்களுடைய மறதி, ஞானசேகரன் விஷயத்தை மறந்துட்டோம், ஆம்ஸ்டாங் விஷயத்தை மறந்துட்டோம், இப்படி பல விஷயங்களை மறந்துக்கிட்டு அடுத்த இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூரில் அப்பா காவல்துறையில் ஆஜராகணும், அதுக்காக பையனை பிடிச்சி அடிக்கிற வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வைரல் ஆகிட்டு இருக்குது. இதற்கு முன்பு இன்னொரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. இப்படி தொடர்ந்து காவல்துறையினர் அத்துமீறல்கள் வீடியோ ஒவ்வொன்றா வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்துட்டு ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது. உடல் அளவில் காயங்கள் நிறையாக இருந்தது அப்படின்னு அஜித்துடைய பிரேத பரிசோதனை அறிக்கை. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை நம்ம பேசக்கூட முடியாத அளவுக்கு கொடூரத்தின் உச்சம்ங்கிறாங்கல்ல, இவர்களெல்லாம் மனிதர்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கான கொடுமை நடந்திருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், ஒரு 10 பவுனுக்காக இந்த அளவுக்கு நடந்திருக்காது. இப்போ கூட நம்ம என்ன கேட்குறோம்னா, இவ்வளோ தூரம் நடந்திருக்குதே, ஒரு உயிர் போயிருக்குது, ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகியிருக்காரு, இப்போ கூட நமக்கு தெரியல யார் அந்த அதிகாரி தெரியறதுக்கு இன்னுமாங்க காலதாமதம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். நார்மலாக கொஞ்சம் மனசாட்சி உள்ளவங்களை கேட்குறோம். திராவிட மாடல் சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. நிகிதா அவர்கள் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை யார் உங்களை விசாரிங்க, எஃப்ஐஆர் போடாமல் விசாரிங்கன்னு யார் சொல்லியிருக்காங்கிறத கண்டுபிடிக்க எவ்வளோ நேரமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். யாரும் குறை சொல்ல முடியாத ஆச்சுங்கிறீங்க. யாராக இருந்தாலும், எந்த அதிகாரியாக இருந்தாலும், எந்த திமுக காரங்களாக இருந்தாலும், அதிமுக யாராக இருந்தாலுங்க, இதை நான் உண்மையை வெளிக்கொண்டு வருவேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வந்துருக்கணுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஏகப்பட்ட டைம் இழுக்கிறதுக்கு எதுக்கு? தப்பு மூடி மடைக்கிறதுக்கா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் சிபிசிஐடி இதெல்லாம் ரெண்டும் வேணான்னு சொல்லிட்டு நீங்களே சிபிஐ கொடுக்குறீங்க. அதுவும் எல்லாருடைய வற்புறுத்தலுக்கு அப்புறம் தான் கொடுக்குறீங்க. சிபிஐ தான் சொல்லணுமா? காவல்துறையினர் 2 நாள் விசாரித்தாங்களா? அப்போ கண்டுபிடிச்சிருக்க முடியாதா யார் அவருன்னு? யார் இந்த சார்? விடையே இல்லை. யார் இந்த தம்பி? விடையே இல்லை. இப்போ இந்த கவர்மெண்ட் போகிறது தம்பியாலையும் சாராலையும் தான். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆணவத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிறீர்கள். வீடியோடாக போய் பரப்புரை பண்ணுறோம். இப்போ இந்த திருபுவனத்தில் நீங்கள் ஒரு வீடும் அப்புறம் அங்கே வேலை வாய்ப்பு இது 2 கொடுத்து பணமும் கொடுத்தா போதுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதோட சீரியஸ்னஸ் என்ன? பல்லு பிடுங்குற எஸ்பிக்கு நீங்கள் மறுபடியும் பணி கொடுக்குறீங்க. ஒரு பாலியல் பிரச்சனையில் மாட்டி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்திர இருக்கக்கூடியவர்களுக்கு போலீஸ் அதிகாரிக்கு நீங்கள் உயர் பதவியெல்லாம் கொடுக்குறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜேந்திர தாஸ்னு ஒருத்தர் இப்போ சஸ்பெண்டில் இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகி சஸ்பெண்ட் ஆகிட்டார். அவர் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் அந்த பெண் எஸ்பியை நடுவழியில் நிறுத்தின ஒரு அதிகாரிக்கு நீங்கள் போஸ்டிங் கொடுத்து அவர் எல்லாத்தையும் மிரட்டுறாரு. பொதுமக்களை பார்த்து வேறு மாதிரி ஆயிருங்கிறார். என்ன வேறு மாதிரி ஆயிரும் நமக்கு தெரில. அதான் எடப்பாடி பழனிசாமி கேட்டார்ல, என்ன அஜித் மாதிரி ஆயிருமான்னு கேட்குறாரு. என்ன நினச்சிட்டு இவங்கெல்லாம் பண்ணுறாங்க? இவ்வளோ சம்பவங்கள் நடந்தபோது கூட அந்த ஆணவம் போலியை இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முதல்வர் கேட்க மாட்டாருங்க, வேறு என்னங்க? அவ்வளோதானங்க காரணம். கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது.
பல அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நல்லவர்களாகவும் நியாயமாகவும் தொழில் மேலே பக்தி உள்ளவர்களாகவும் இன்னும் அர்ப்பணிப்போடு எவ்வளோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருந்திருக்காங்க. சில பேர் பண்ணுற கலங்கத்தினால் அவர்களுக்கும் கலங்கம் ஏற்படுகிறதா இல்லையா? தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் திராவிட மாடல் அப்படின்ட்டு. சின்ன விஷயந்தான். திருபுவனம் ஏன் சிஎம்மும் உதயநிதி அவர்களும் போல, சிஎம் போல, உதயநிதியாவது போயிருக்கலாம்ல, ஏன் போல? அப்புறம் எதுக்கு துணை முதல்வர் பதவி? மக்கள் கேட்பாங்களா இல்லையாங்க? நம்ம ரொம்ப நியாயமாகவே கேட்குறோங்க. உதயநிதி போயிருந்தால் என்ன பேர் கிடச்சிருக்குமா இல்லையா? பரவாயில்லப்பா, உதயநிதி வந்தாருப்பா. அவங்க கேட்குறது ஆறுதல் தானுங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். விஜய் அவர்கள் போகும்போது எல்லா விஷயத்திலும் முண்டியடிச்சு போகிறீங்களே. கோயம்புத்தூரில் விஜய் ரோட் ஷோ பண்ணும்போது நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறீங்க. மதுரையில் வந்து அவர் ரோட் ஷோ பண்ண அங்கேயே பொதுக்குழு போடுறீங்க. இதுக்கெல்லாம் போட்டி போடுறீங்க. ஏன் திருவோணம் நீங்கள் போல? இப்போ இந்த விஷயம் கூட இப்போ திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, இதனால் பெரிய பிரச்சனை வந்துடாது. அவர் ஹாஸ்பிட்டலில் போகிறாரு, ஏற்கனவே அடி வாங்கியிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் போய் ரத்த பரிசோதனைலாம் பண்ணி அதுக்கப்புறம் வெளில வந்துட போகிறாரு. நல்லபடியாக வெளில வரணும்னு நம்மளாம் நினைக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் என்னென்னா, இது மக்கள்கிட்ட வந்து இன்னும் ஞாபகப்படுத்தும். பார்த்தீங்களாங்க, அவன் தம்பியை அடித்து அந்த அஜித்துங்கிறவரை பாவம் அடித்தே கொண்டுட்டாங்க. பாவம் இந்த தம்பியவே அடிச்சிருக்காங்க. இவரெல்லாம் 2 பேரை அடிச்சிருக்காங்களாம். ஓங்கி அடிச்சிருந்தா என்ன ஆகிருக்கும்? இந்தளவுக்கு அநியாயம். எந்தெந்த இடத்துலலாம் மிளகா பொடி போட்டு அவர் கொடுக்கறதுக்கு தண்ணி கொடுக்காம அவருக்கு சில போதை வஸ்துக்கள்லாம் கொடுத்து அடித்தாங்கன்னு கூட இருக்கவர் சொல்கிறாரு. இந்த அதிகாரிகளுக்கு என்னங்க தண்டனை கொடுக்கணும்? அதாவது அன்யூனிஃபார்மில் வெளியில் வச்சு அடிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த துணிச்சல் எப்படி வந்தது? இவ்வளோ நாள் இல்லாமல் அந்த படைகளெல்லாம் கலைக்கணும்னு டிஜிபி உத்தரவு போடுறாரு. அப்போ இவ்வளோ நாள் இந்த படை, இப்போ இந்த சம்பவம் நடக்கலைன்னா அந்த படைகள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்குமா? ஒன்றுமே புரியலையே. காவல்துறையில் பற்றாக்குறை அவ்வளோ இருக்குதே சார். காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறையில் பற்றாக்குறை இருக்குது. ஆளும் எடுக்க மாட்டீங்க. நிறையா பேர் வந்து பல அதிகாரிகள் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஆள் பற்றாக்குறை இருக்குது. லீவும் தரமாட்டீங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. காவல்துறையினரை பார்த்து உண்மையிலே காவல்துறை பரிதாபமான வேலை தான். நம்மளாம் வந்து இன்றைக்கி நிம்மதியாக இருக்கோன்னா காவல்துறையினர் தான். வெளியில் வந்து அவ்வளோ வந்து பொல்யூஷனில் வந்து நின்றுக்கிட்டு டிராஃபிக் கான்ஸ்டபிள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாகுது. நம்மளாலாம் நிற்க முடியுமா? காவல்துறையினர்னு சொல்கிறோம் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. லீவே கொடுக்காம அங்கங்கே மாற்றி விட்டு வெளியிலலாம் அலைய விட்டு அந்த பேரா இந்த பேரான்னு சொல்லி அவங்கள நிற்க வச்சு மேலதிகாரிகிட்ட கோவப்படுத்த முடியாது. மேலதிகாரி ஐயான்னு கூப்பிடணும். நம்மளே போனாலும் ஐயா தானே கூப்பிடணும். நீங்கள் இதுக்கு போங்களேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்களேன். நம்மளை பார்க்கக்கூடிய பார்வையே வேறு மாதிரி இருக்குது. மோடி சொல்கிறோம், சைலேந்திர பாபு அவர்கள் இருக்கும்போது நினைக்கிறேன், வரவங்களுக்கு ரொம்ப மரியாதையாக நடத்தணும் அப்படின்லாம் சொன்னால் கூட இன்னும் அது தரப்படுகிறதா? எத்தனை காவலர்கள் மக்களிடம் வந்து அன்பாக பேசுகிறாங்க. பேசுகிறதே ஒருமையில் பேசக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு போக முடியுது? ஒரு காவல்துறை அதிகாரி ஆகிட்டா நீங்கள் என்ன ராஜான்னு நேரத்தை பாருங்க. ஒன்றும் புரியல. இதில் மன்னராட்சினா ஆமாம்மா மன்னராட்சி தான். நம்ம மறந்து மன்னராட்சியில் அப்படி தான் இருக்கும். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி திருபுவனத்தில் காவல் ஆய்வாளர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. வலிப்பு வந்ததாக சொல்கிறீங்களே, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனீங்களா? நீங்களே எப்படி எஃப்ஐஆர் போடுறீங்க? நீங்கள் என்ன டாக்டரா? சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கொடுங்க. எப்போயுமே அவங்க எதாவது கேட்டாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்றுவாங்க. அப்போ காவல் நிலையத்துக்கு போனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் கவர் ஆகிருங்கிறதுக்காக நீங்கள் வெளியில் வந்து ஒரு இடத்துல வச்சு அடிக்கிறீங்க. எவ்வளோ புச்சாலி பாருங்க இது. இப்போ நம்ம வந்து எதாவது தப்பு பண்ணிட்டா மட்டும் நம்மகிட்ட கேட்பாங்க போலீஸ்காரங்க, பார்த்தீங்களா ஏன் தப்பு பண்ணீங்க? இதெல்லாம் தெரியாதே, நீங்கள் ஏன் பண்ணீங்க? அக்குருவம் பண்ணியிருக்கீங்களே, கொலையே பண்ணிட்டீங்களே. அடுத்தவங்க வந்து ஒரு கொலை பண்ணால் அவங்களுக்கு அப்போ எவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பீங்க? போலீஸே ஒருத்தரை நீ வச்சு அடின்னு அடிக்கிறீங்களே. என்ன இது பேசவே முடியலைங்க. இதெல்லாம் சில விஷயம் பேச முடியாது. இதுக்கும் சில உடன்பிறப்புகள் வரும்போது ரொம்ப வருத்தமாகுது. 200 ரூபா கொடுக்கறதுக்காக இப்படியா கமெண்ட் போடுறது? மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க திராவிட மாடலை. உங்களுக்கு எதிரியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இயற்கையை ஒரு வழி பண்ணும். மறுபடியும் சொல்கிறோம், அந்த திருபுவனம் வந்து மன்னிக்கவே முடியாது. நாங்கள் ஏதோ நீங்கள் நல்லது பண்ண போகிறீங்க. நம்மளாம் வந்து போன தடவை எம்பி எலெக்ஷனில் திமுக தானே வரணும்னோம். போன எம்எல்ஏ எலெக்ஷனில் திமுக தானே வரணும்னு சொன்னோம். அதிமுக சரியில்லை, திமுக வந்து அதை விடிவுகள் போகிறாங்க, விடியலாட்சி கொடுக்குறாங்கிறாரு, ஏதோ பெருசாக பண்ண போகிறாரு. பெருசாக பண்ணீங்களே, 5-6 கண்ட்ரிக்கு போனீங்க, உங்கள் குடும்பத்தோடு போனீங்க, ஒரு முதலீடும் வரல, கடன் தான் அதிகமாச்சு. பிடிஆர் அவர்கள் உலகத்திலே பெரிய பொருளாதார மேதை. உண்மை தான், நீங்கள் சொன்னது நம்பணும். ஆமாம், மேதை தான். அவர் ஒரே ஒரு ஆடியோ பேசினாருங்கிறதுக்காக அனுப்பினீங்க. உடன்பிறப்புகள் சொல்லட்டும், பிடிஆர் அவர்களை எதற்கு இன்றைக்கி பதவி இறக்கம் பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவர் பேசின ஆடியோ, உங்கள் வீட்டில் இருக்கவங்க 2 பேர் பெரிய அளவுக்கு சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொன்னதுனால தானே. உங்களை இதை விடலாம் வெளியில் ஏகப்பட்ட பேர் கேவலமாக திட்டுறாங்க. அப்போல்லாம் வராத கோவம் பிடிஆர் மேலே ஏன் வருது? ஒரு நல்ல மனுஷனாக நீங்கள் தூக்கி போட்டிங்க. நீங்கள் தான் கொண்டாடின ஒருத்தரை தூக்கி ஓரமாக வச்சிட்டிங்க. சட்டசபையில் அவரே சொல்கிறார், எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சொன்னாரா இல்லையா? நீங்கள் யார் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது? நம்ம சேகர் பாபு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. சென்னைக்கு அவர் தான் ராஜா. ஏன்னா கிச்சன் கேபினெட்.
அப்போ பணம் வசூல் பண்ணி தரவங்க இப்படி தானே வெளியில் பேச்சு பேசுகிறாங்க. செந்தில் பாலாஜி நீங்கள் தியாகிக்கிறீங்க. செந்தில் பாலாஜி பண்ண தியாகம் என்ன? தமிழகத்துக்கு என்ன தியாகம் பண்ணார்? புதிய மின்திட்டங்களை கொண்டு வந்தாரா? மின்கட்டணத்தை குறைத்தாரா? இல்லை டாஸ்மார்க்கோட எண்ணிக்கையை படிப்படியாக குறைச்சி மது இல்லாத தமிழகத்தை உண்டாக்கினாரா? என்ன தியாகம் பண்ணார்? எதற்கு தியாகியங்குறி பட்டம்? உங்கள் குடும்பத்துக்கு தியாகம் பண்ணார், மக்களுக்காக தியாகம் பண்ணார். பேசுவதற்கு நிறையா இருக்குதுங்க, பேசிக்கிட்டே போகலாம். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி திருபுவனம் அந்த இளைஞனுடைய தம்பி வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாருங்கிறது உண்மையிலே மனவேதனை ஆகுது. எந்த அளவுக்கு அடிச்சிருந்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவார்? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவங்க. அதாவது சட்டம் தன் கடமையை கண்டிப்பாக செய்யும். கடவுள் இருக்காராங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். மக்கள் இவ்வளோ மக்கள் வெங்குண்டு வந்து இந்த கோபம் வரக்கூடிய தேர்தலில் கொஞ்சமாக சேதாரம் இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.